துன்மார்க்கன் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். துன்மார்க்கன் துணிகரமாய் பாவம் செய்கிறான். தன்னுடைய பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைவாக இருக்கிறது என்று தனக்குள்ளே நினைத்துக் கொள்கிறான். கர்த்தர் தன்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் கவனிக்க மாட்டார் என்றும் தனக்கு தண்டனை கொடுக்க மாட்டார் என்றும் இருமாப்பாய் இருக்கிறான். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். அவனுடைய பாவங்கள் கயிறுகள் போல இருக்கிறது. அவன் தன்னுடைய பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் தண்டனைக்கு தப்பிக்க மாட்டார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களே அவர்களை தண்டிக்கும். துன்மார்க்கருடைய பாவங்கள் அவருடைய மனச்சாட்சியை பாதிக்கும். பாவிகள் தங்களுடைய பாவத்தை நினைத்து தங்களை தாங்களே கடிந்து கொள்வார்கள். அவர்களுடைய மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது தங்கள் பாவங்களை நினைத்து துக்கித்து புலம்புவார்கள். துன்மார்க்கர் தங்கள் முகங்கள் வெட்கத்திற்கு உட்படும்படி அவர்கள் தங்களுக்கே மனமடிவு உண்டாக்குகிறார்கள். துன்மார்க்கருடைய பாவங்களும் மீறுதல்களும் அவர்களை சிறைப்பிடிக்கும். அவை கயிறுகளைப் போல அவர்களை கட்டும். அவர்கள் கயிறுகளால் கட்டப்பட்டு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அழைத்து வரப்படுவார்கள். தேவனுடைய சமூகத்திலே அவர்களுக்கு நீதியான தீர்ப்பு வழங்கப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதே பாவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆக்கினை தீர்ப்பு. துன்மார்க்கரை சிறை வைப்பதற்கு சிறைச்சாலை தேவையில்லை. அவர்களை வெண்கல சங்கிலிகளினாலோ இரும்பு சங்கிலிகளினாலோ கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுடைய பாவ கயிறுகளே அவர்களை கட்டி வைத்திருக்கும். அந்த கட்டில் இருந்து அவர்களால் விடுதலை பெற முடியாது. துன்மார்க்கருடைய அக்கிரமங்களே அவர்களை சிறைப்பிடிக்கும். அந்த சிறை இருப்பில் இருந்து அவர்களால் தப்பிக்கவே முடியாது. துன்மார்க்கனுக்கு ஏற்கனவே புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனோ போதகத்தை வெறுத்து விட்டான். அவனுடைய மனம் கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணிற்று. அவன் போதகரின் சொல்லை கேளாமல் போனான். தனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு தன் செவியை சாயாமல் போனான். இதனால் அவன் சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து போனான். துன்மார்க்கன் தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போயிருக்கிறான். கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கவில்லை என்றால் நாம் ஆபத்திலே சிக்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் போது அதை நாம் அலட்சியம் பண்ணினால் நம்முடைய மாம்சமும் சரீரமும் முடிவிலே உருவழிந்து போகும். உருவழிந்து போன பின்பு துக்கிப்பதினாலும் பிரயோஜனமில்லை. அழிந்து போன பின்பு புலம்புவதனாலும் பிரயோஜனமில்லை. தங்களுடைய அக்கிரமங்களால் பிடித்துக் கொள்ளப்பட்டவர்கள் சவுல், அகித்தோப்பேல், யூதாஸ், பவுல்.